ஆய்காசினி பார்த்தீங்கன்னா 20th ஏப்ரல் நாங்கள் வவுனியா போய் இருக்கோம். இந்த வீடியோ சில இடத்துல எரர் ஆகி வாய்ஸ் வராமல் பேசினாலும் வாய்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாக வாய்ஸ் வருது. வாங்க இந்த vlog கூட கண்டினியூ பண்ணலாம். நானும் திவினும் ராஜும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு பஸ் எடுத்து இறங்கிட்டோம். எங்கள் கூட கவேஷும் சச்சின் வரதுனா சில பல காரணங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திவிந்த சிட்டி வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஏற்கனவே நம்மளோட ஃப்ரெண்டு டெனிஸை வந்துட்டார். அதான் திவிந்த மச்சான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன அன்றைக்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் சிக்கன் பாபிக்கு போட்டு ரெடி ஆகிட்டோம். நான் மசாலா போட அங்கிட்டு டெனிஸை ராஜு கோழி எடுத்த கடைசியில் நானும் ராஜு சேர்ந்து நல்லா மசாலா கோழி மேலே தடவை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் நைட்டு உட்காந்து ஒரு நெருப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் கோழியில் நல்லா கம்பி சொருவி நெருப்பில் போட்டு வாட்டு மாட்டிட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போக பிளான் பண்ணோம். பைக்கில் போக இடம் இல்லை, அதனால பஸ்லேயே போக பிளான் பண்ணியாச்சு. இதுலேருந்து வாய்ஸ் கண்டினியூ ஆகும். வாங்க வீடியோ போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வவுனியாவுக்கு வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம், ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம். குடிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் அப்படியே ஒரு ஹாய் காட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பாரு இப்போ என்ன ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு இந்த பேரைக்கு கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. ஊத்த குழி இதில் குளிக்காலுமா அங்கே பாரு அப்போ வாயை கழுவி இருக்கான். இதில் பல்லு விளக்குற ஒருத்தர் கடையில் குணுக்கந்தை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ராஜு குணுக்கந்தையில இருந்து இங்கிட்டு கிட்ட போகலன்னா அந்த வவுனியாக்கு அது தெரியாம எலக்ட்ரிக் பைக்கில் வந்து வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்க முடியாமல் உட்காந்துட்டாரு. போவாடே இது எப்படா யூடியூப்பில் போடுறது? வேணாம் அப்படியே அங்கே பாண்டே எல்லாம் தான் குளிப்பான் போல. இருந்தாலும் ரெட்டை அடி குளமோ இது எது வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு? அதுதான் சொன்னது குணுக்கந்தடா. குணுக்கந்த பின்புறம் வவுனியா. இது தெரியாம நாங்க பஸ்ஸை பிடிச்சி நீந்தே வந்திருக்கலாம் நினைக்கால. அவனே கன்ஃபியூஸ் ஆகி நின்ட்டான். பல முயற்சிகளுக்கு அப்புறம் நாங்க எப்படி சரி ஸ்விம்மிங் பூலை கண்டுபிடிச்சு இருக்குமோ தெரியல. அப்பயும் ஸ்விம்மிங் பூல் வெள்ளக்காரங்க வராங்க இந்த ஊருக்கு. பாவம் நாங்களா வெள்ளக்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு என்ன மாதிரி ஒரு இடம்னே தெரியல. இப்போ இங்கே உள்ள பயலுங்க நம்மளை கூப்பிட்டு வந்துட்டாங்க என்னமோ இருக்குன்ட்டு. ஆனால் செம்மையாக இருக்குது இந்த இடம். ஓ ராஜ் விழுந்துறாங்க என்னையும் எடுறா அப்படியே. ஆள் நட மாட்டா இருக்கு போல மச்சான். நல்ல இடத்துல தான் வந்திருக்கும் இது. ஆனால் ஒரு மாதிரி ஏதோ வீட்டுக்குள்ளேயே சரி வி சேஃப் மச்சான். அப்படியே எல்லாத்தையும் மறந்து இங்கே சுற்றி இருக்கோம். அப்படியே இருந்துதான் தோணுது. என்ன காசு தான் இல்லை. மிஸ் பண்ணது அம்மா அதான் மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கு. மறைகிறது நம்ம மயிறு பரவாயில்ல. நம்ம வந்து நம்ம ரியாலிட்டியை செய்யணும். நடிக்க தேவையில்லை நம்ம நல்ல மாதிரி. ஐயோ அப்படி பார்த்து இருக்கிறாங்க நம்ம வீடியோ. அப்படி நான் வவுனியா நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஒரு அண்ணா இருக்காரு இஜாஸ் அண்ணான்ட்டு ஒரு ஆள். அவர் சொன்னார் காஞ்சி போய் கிடக்குமா. ஓ நம்மள போய் சொல்லிட்டாங்க, ஏமாத்தப்பட்டேன். ஒரு கடுமையான பயணங்கள் பின் நாங்கள் ஒரு சமத்தரையை நோக்கி வந்துருக்கு. டோராவின் பயணங்கள் மாதிரி தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இடத்த ரீச் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் கழட்டிட்டு ஒரு மார்க்கமாக இருக்காரு. எங்கேயும் குளிப்பண்டா எங்கே சேஃப் தான்டா. சரி அவன் போன பேர் இப்போ அங்கிட்ட யார் இருக்கான் தெரியுமா? இந்த இவர் தான் நம்மளோட கைடு. இந்த இவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். பிழைச்சி வச்சு கூட்டோம்னா. ஆனால் பரவாயில்ல. இந்த கல்லுலாம் எழுதி வச்சுக்காங்க எப்படி இப்படின்ட்டு பேரெல்லாம். நானும் யார்கிட்ட பேரை எழுத போகிறேன். ஐயோ வேற பேரை சொல்லலை. நான் எழுத போகிறேன் பேரை. ஆனால் வீடியோ எடுக்காங்க. ராஜு ஏறுற மாதிரில உருண்டிடுவா அப்படின்ட்டு.
அப்படியே கையை வச்சிடுறா சாத்தி. ஐயோ அங்க பார்த்தா அந்த பல்லு மட்டும் தான் ஆகுது. ஆமா இது எப்படி vlogல போடுறது நானு? ஆயிட்டா பல்லு என்ன பேயாரு பாக்கும். இது நானும் வரேன். கியர் ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஏறும். இந்தா செய்றீங்களே நீங்களும். இங்க பாரு என்ன பேரை எழுதுறான்ட்டு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். ராஜ் சொல்லுங்க விஷயம். ராஜ் நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நினைக்கிறோன்னா அது அந்த மாதிரி நடக்காது. அதே விஷயம் நல்லதா வேற மாதிரி நடக்கும். எதுவும் பட்டுச்சு குளிக்கிறதுக்கு 4 உண்மையாக சொல்ல போனால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்விம்மிங் பூல் போகிறோன்ட்டு. கடைசியில் பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூலை. ஆனால் இதுதான் வேற லெவலில் இருக்கு. ஒரு 10க்கு 10 ஸ்விம்மிங் பூல் ஒன்று எதிர்பார்த்தா அங்கே அவர் கிரிஞ்சா பேசிக்கிருக்காரு கொஞ்சம். எங்கடா அவன் விளங்க மாட்டேங்கிறான். வந்து அங்கே இருக்கான் திடீர்னு அங்கே உட்காந்துட்டு உடம்பி இருக்கான். இது பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க பாத்தியா. உண்மைக்குண்டா ஒரு நல்ல ஒரு ஏய் நில்லுடா. ஓ ஏழை இதுக்கு மேல எல்லாத்தையோட உயரமா இருக்கேனா. என் கால்லாம் மேல பறக்குது. அடே போய்கிட்டே நில்றா. ஏனையா தோத்துருவேன் சொன்னா கீழே இருக்காங்க. ஐயோ வேற லெவலு சீரியஸா வேற லெவலு. ஆனால் அந்த மாதிரி இடம்லாம் ஒழுங்காக கேமரா விளங்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பாரு ஏக்குமே கவர் ஆகுது. இங்கே வா. ஐயோ சும்மா இப்போ இவ்வளோ கூட்டு ஓ அவ்வளோ வந்துட்டோம் கொஞ்சம். அடே இதை பிறண்டு விழுந்தா செத்து போயிருந்தா நான். என்னடா சாவுங்கிற இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நல்ல நட செத்துட்டா. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் கேமரா எடுத்துக்கிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அப்படியே இந்த மலைக்கு மேலே வாழ வேண்டாம். வீடு ஒன்று கட்டி இப்படி வீடு கட்டினா தூங்கலாம். சாப்பிட்றது ஆனால் இங்கே அப்படியே எப்படியும் தெரிஞ்ச அளவுக்கு வவுனியா யாழ்ப்பாணம் அது அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் எங்க குஜாது என்னத்தான் இவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் ஒருத்தர் மன கஷ்டம். இந்த சட்டை நேற்று பகல்லேருந்து போட்டிருக்கான். இப்போ கலட்டினா அது என் தோல்ல போட்டப்ப பார்த்துட்டு இங்கே செத்து கிடக்குறேன். பார்த்தா இந்த சட்டை ஆத்துக்கு பஞ்சம் எப்படி இருக்கும். செத்துருவேடா. அவ இன்னும் வியூ இருக்காடா. எங்கிட்டு போகணும் இன்னும் போக இருக்காடா. அம்மா என்னது கூட்டம் இருக்கான்னு தெரியல இங்க புள்ளைய. ஏய் பாருங்க இவ்வளோ அந்த கல்லு காட்டு மச்சில் ஒரு அழகான பூ பெரிய மாதிரி கல்லு. லாஸ்டா இதில் டொப்புக்கே வந்துட்டோம். இன்னைக்கு ஏழை பேசவே இல்லைடா. ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் எப்படி ஏறுறது இது கொஞ்சம் ராஜிக்கிட்ட ஃபோனை கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கேயே வந்து அஜித்தா லவ் மசூர் எழுதி வச்சுக்காங்க. அடே அடா அந்த இடம்லாம் செம்மையாக இருக்குடா. இது என்ன ஒரு மயிறு பூச்சி பறந்துக்கு இருக்கு. எனக்கு ஏழை ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. தள்ளி போக விடுன்ட்டேன்னா நான் வ்ளொக்கு வந்து முடிஞ்ச அப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகணும்னு நினச்சிட்டு இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். யாருன்னா திடீர்னு நம்ம தெனிசா ராஜ் போன வாக்கில் நடந்து வந்துருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விம்மிங் பூல். இல்ல நீல கலர்ல தான் இருக்கு. நீ நோண்டி ஆக்காத. கடைசியில் எப்படியும் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். ராஜ் போனா vlog நான் எடுத்து வவுனியால இருந்து ஐயோ போயிட்டு வரோம். வெளியே போறியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 கிட்டே ஆகுது.
இல்லை இவர் முன்னே இருந்தே இருந்தார், இப்போ கொஞ்சம் தான் இப்போ மூஞ்சி தெரியுது அவர்கிட்ட. மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, என்ன செய்ய. திடீர்னு எங்கன்னு திடீர்னு எங்கன்னு எப்போ எல்லாம் யோசிப்பாங்களே. திடீர்னு நம்ம பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, சல்லி எடுத்துகிட்டு வர. இப்போ என்ன டிஸ்ட்டுனா பைக்கை நம்ம பஸ்குள்ளே போட்டு தான் போக போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு ஆள் பைக் ஓட்டிகிட்டு வர்றது, இப்போ 3 பேர் போகிறது சரியில்லை, ஒன்றா போகிறதுக்கு தான் பிளான். பைக்கை பஸ்ஸில் போட்டாச்சு, பஸ்ஸில் நம்ம போயாச்சு. இந்த வீடியோ நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. என்னடா நிறைய விஷயம். ஆனால் என்ன, நான் வவுனியா மறக்க மாட்டேன், காப்பா காணாமல் போயிடுச்சு. நான் முடிச்சுக்கிறேன்.